Welcome to EMR Physics. I am Raju. 12th Physics board exam past papers ல உள்ள numerical problems one by one சால்வ் பண்ணிட்டு வரோம். அந்த வரிசையில் 2022 ஜூன் கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 33ல் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னா, லைட் ட்ராவல்ஸ் ஃப்ரம் ஏர் into a glass slab of thickness 50 cm and refractive index 1.5. What is the speed of light in the glass slab and what is the time taken by the light to travel through the glass slab? இதான் நமக்கு கொடுத்துருக்கிற ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை யூனிட் 6 ரே ஆப்டிக்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 6.6. இந்த ப்ராப்ளமில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிளாஸ் ஸ்லாப்னுடைய திக்னஸ் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு டேட்டாவையும் கொடுத்துட்டு ஸ்பீட் ஆஃப் லைட்டையும் டைம் டேக்கனையும் கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. முதல்ல என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கும். கிவன் திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்லாப் கொடுத்துருக்காங்க. திக்னஸை வந்து டீன்னு எடுத்துக்குவோம். This is equal to 50 cm. இதை வந்து SI யூனிட்டில் கன்வெர்ட் பண்ணிக்குவோம். 50 into 10 to the power minus 2 மீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸினுடைய சிம்பிள் வந்து n is equal to 1.5. நமக்கு என்னென்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்பீட் ஆஃப் லைட் இன் த கிளாஸ் ஸ்லாப் கேட்டிருக்காங்க. அதனுடைய சிம்பிள் வந்து வின்னு எடுத்துக்குவோம். v is equal to what. நெக்ஸ்ட்டு டைம் டேக்கன் கேட்டிருக்காங்க. ஸோ t is equal to what. ஸோ இது ரெண்டையும் கண்டுபிடிக்கணும். முதல்ல வெலாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n is equal to c by v. இங்கே cங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட் இன் ஏர் பை speed of light in glass. ஸோ நமக்கு இதுதான் கண்டுபிடிக்கணும். n கொடுத்துருக்காங்க, cனுடைய வேல்யூ நமக்கு தெரியும். c is a constant. speed of light in air is equal to c is equal to 3 into 10 to the power 8 meter per second. Therefore v is equal to c by n. c is equal to 3 into 10 to the power 8 divided by n is 1.5. So இந்த 1.5ஆல் 3 கேன்சல் பண்ணோம்னா 2 times 1.5 is 3. Therefore 2 into 10 to the power 8. ஸ்பீடுக்கு என்ன யூனிட்னா மீட்டர் பர் செகண்ட். ஸோ ஃபஸ்ட்டு கேட்டிருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் கிளாஸ் இஸ் ஈக்குவல் டு 2 into 10 to the power 8 meter per second. v is equal to 2 into 10 to the power 8 meter per second is the answer for the first question. Next என்ன கேட்டிருக்காங்க, time taken கேட்டிருக்காங்க. Next we have to find the time taken. Time taken by the light through the glass slab கண்டுபிடிக்கணும். நமக்கு வெலாசிட்டி எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, velocity is equal to distance by time. இங்கே வந்து டிஸ்டன்ஸுங்கிறது திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்லாப், டீங்கிறது டைம், விங்கிறது வெலாசிட்டி. ஆல்ரெடி நம்ம வெலாசிட்டியை கண்டுபிடிச்சிட்டோம். திக்னஸ் ஆஃப் த கிளாஸ் ஸ்லாபும் கொடுத்துருக்காங்க. தேர்ஃபோர் we can easily find the value of time taken t. t is equal to d by v. திக்னஸ் எவ்வளவுனா 50 into 10 to the power minus 2. What is the speed of light in the glass slab? 2 into 10 to the power 8 meter per second. இதுதான் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 25 into 10 to the power minus 10 second. ஸோ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 2.5 into 10 to the power minus 9 second அப்படின்னு எழுதலாம். இதை ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, we can easily say that this is 2.5 nanoseconds.
நேனோ அப்படின்னா 10 to the power -9. அதனால் இதை வந்து 2.5 × 10 to the power -9 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ த ஆன்சர் ஃபார் த கிவன் ப்ராப்ளம் இஸ் first speed of light in the glass slab is equal to 2 × 10 to the power 8 meter per second. Next, time taken by the light through the glass slab is equal to 2.5 × 10 to the power -9 seconds. So this is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருக்குற இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.